அதிமுகவிலிருந்து நேற்று நீக்கப்பட்ட திரு கே ஏ செங்கோட்டையன் அதை சேலஞ்ச் பண்றார். விதிகளின்படி அதிமுகவிலிருந்து என்ன நீக்கவில்லை, நான் இதை சட்டப்படி எதிர்கொள்வேன். 53 ஆண்டுகளாக அஇஅதிமுகவுக்கு பணியாற்றிய என் மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பது மிகுந்த மனவேதனை அளிக்கிறது அப்படின்னு சொல்லி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராவதெல்லாம் என்னுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமாக இருந்தது, இந்த இயக்கம் ஒன்றாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் பணியாற்றினேன் அப்படின்னு சொன்னார். அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கும் பதில் அளித்திருக்கிறார். அவர் திமுகவுடைய பி டீம் அப்படின்னு மதுரையில் பேசும்போது திரு இபிஎஸ் சொன்னதுக்கு நான் பி டீம் இல்லை, அவர் தான் A1 அப்படின்னு சில கடுமையான விமர்சனங்களையும் வைத்தார். சட்டமன்றத்தில் கூட ஒரு புரிந்துணர்வு ரெண்டு தரப்புக்கும் இடையே, அதாவது அதிமுக தலைமைக்கும் திமுகவுக்கும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் மாற்றம் தொடர்பாக ஏற்பட்டதெல்லாம் காரணமாக சுட்டிக்காட்டி அவர் பேசினார். இரவு பகல் பாராமல் அதிமுகவுக்காக நான் உழைத்திருக்கிறேன் அப்படின்னு அவர் வலியுறுத்தி சொன்னதை நம்ம கேட்டிருக்கோம். அடுத்த கட்ட நடவடிக்கையாக நான் சட்டப்பூர்வமாக இதை எதிர்கொள்ள போகிறேன், அடுத்து என்ன செய்ய போறேன் அப்படிங்கிறத அரசியல் ரீதியாக விரைவில் அறிவிக்கிறேன் அப்படிங்கிறதையும் சொன்னார். இதுதான் அவருடைய இன்றைய எதிர்வினையுடைய கருத்து சுருக்கமாக இருக்கு. சில கடுமையான விமர்சனங்கள், அவருக்கே உரித்தான பாணியில் நான் என்னெல்லாம் அதிமுகவுக்கு செஞ்சிருக்கேன்னு அவருடைய ட்ராக் ரெக்கார்டையும் பட்டியலிட்டார். திரு துரை கருணா மூத்த பத்திரிகையாளர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதிமுக விவகாரங்களை நன்கு அறிந்தவர். திரு கே ஏ செங்கோட்டையன் அவர்களுடைய எதிர்வினையை எப்படி பார்க்குறீங்க? மதிப்பிற்குரிய திரு கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் எத்தனை பண்புமிக்க பக்குவப்பட்ட தலைவர் என்பதை மிக அழகாக இந்த நேர்காணல் மூலம் நிரூபித்திருக்கிறார். வழக்கமான அரசியல் தடாலடி அந்த பேச்சுக்கள் வரும் அப்படின்னு சொல்லி பலரும் எதிர்பார்த்தார்கள். யார் இந்த எடப்பாடி, இவரை அரசியலுக்கு அழைத்து வந்ததே நான், இவருக்கு பொறுப்பு கொடுத்தது நான், என் வாசலிலே காத்து கிடந்தார், இப்படியெல்லாம் வரும்னு சொல்லிட்டு வலைத்தளங்கள்ல அதிமுகவினர் இவருடைய ஆதரவாளர்களை பலருமே சொன்னாங்க. ஆனால் யாரும் எதிர்பாராத வகையில் இந்த இயக்கத்திற்கு 52-53 ஆண்டுகளாக தான் ஆற்றிய பணிகளை புரட்சித் தலைவர் எம்ஜிஆரிடம் பாராட்டு பெற்றது, செல்வி ஜெயலலிதாவிடம் பாராட்டு பெற்றது, இந்த இயக்கத்திற்காக தொடர்ந்து பாடுபட்ட அந்த விவரங்களை தெரிவித்து விட்டு கடைசியில் தான் கொஞ்சம் பக்கத்துல காணுங்கிற மாதிரி அவங்களால நடவடிக்கைக்கு உள்ளானதையும் சொல்லலையே அவரு. யாரு நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி அவங்களால நடவடிக்கைக்குள்ளானதையும் சொல்லலையே சார். நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க, ஒரு அரசியல் இயக்கத்தில் கருத்து மாறுபாடுகள், அது தனிப்பட்ட முறையில் அவர் அரசியல் இயக்கத்துல இது மாதிரியான போக்குகள் காலங்காலமா இருந்திருக்கிறது. ஏன்னா நீங்க நடுவுல பக்கத்தை காணான்னு சொல்லல, ஒரு தனிப்பட்ட புகாரின் காரணமாக அவரை ஒதுக்கி வைத்திருந்தார். ஆனாலும் கூட திரு ஜெயலலிதா அவர்கள் எந்த அளவிற்கு திரு செங்கோட்டையன் அவர்களை பாராட்டினார், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை எந்த அளவுக்கு செங்கோட்டையன் அவர்களை பாராட்டினார் தெரியுது. நீங்க எப்பவுமே திரு எம்ஜிஆர் ரீச் அவுட் பண்ணாரு சீனியர்ஸ் கிட்ட, வெளியில போறவங்கள்ட்ட. இப்ப நீங்க திரு தலவாய்சுந்தன் அவர்களுடைய கருத்து மூலமா நமக்கு தெரிவது தொடர்ந்து அதிமுகவுடைய சீனியர்ஸ் மூலமா பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அவரது ஏற்கல அப்படின்னா தலைமை என்ன செய்யும்? எந்த தலைமையும் அதை சேலஞ்ச் பண்ணா அது யாராக இருந்தாலும் நடவடிக்கை ஒரு கட்டத்தில் எடுக்கும் தானே. அதுவும் ஒரு லாங் ரோப் கொடுத்திருக்காங்க. திரு துரை கருணா முதல்லே கட்சியை விட்டு நீக்கல, செல்வி ஜெயலலிதா போல அதிரடியா இன்று முதல் நீக்கணும்னு அவர் அந்த போன பிரஸ் கான்ஃபரன்ஸ்லேயே செய்யல. அவருக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்து இந்த கட்டத்தில் அவர் தேவர் ஜெயந்தியில போய் எடப்பாடி அவர்களை வீழ்த்தணும்னு திரு டிடிவி தினகரன் நிலைப்பாடு கொண்டவர். அவரோட இணையும் போதுதானே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க. இந்த நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அந்த தலைமை வீக்கா பார்க்கப்படும் தானே திரு துரைக்கண்ணா? இல்ல இல்ல, இதுல பிரதான நோக்கம் என்னங்கிறத பார்க்கல் மாறியறன். திரு செங்கோட்டையனுடைய பிரதான நோக்கம் என்பது விலக்கி வைக்கப்பட்டவர்கள், விலகி சென்றவர்கள், அதிருப்தியாளர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்து வலிமை மிக்க ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினால் மட்டுமே தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற கருத்தாக்கம் முன்னணி தலைவர்களுக்கு இருக்கிறது, கடைசி தொண்டன் வரைக்கும் இருக்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா ஆகியோருடைய அணுகுமுறை போல தங்களுக்கு எதிரானவர்களை எல்லாம் கூட அரவணைத்து அவர்களையும் இணைத்து கட்சியின் நலன் முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம், கட்சியை நம்பி இருக்கிற தொண்டர்களின் வெளிப்படுத்தக்கூடிய கருத்து. ஆனா பிரச்சனையே ஈரோடு மாவட்ட பிரச்சனை அப்படிங்கிறாங்க. சொல்லிக்கிறேன், 2 நிமிடம் என்னுடைய கருத்தை அப்புறம் கேள்வி கேளுங்க. சொல்லுங்க. கட்சியுடைய வெற்றி முக்கியம், அந்த வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தை களத்தில் வீழ்த்தக்கூடிய வெற்றியாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் 2024 தோல்விக்கு பிறகு திரு செங்கோட்டையன் உட்பட 6 பேர் சந்திச்சு பேசுறாங்க. பல முன்னணி தலைவர்கள் தலவாய் சுந்தரம் உட்பட எல்லாரும் போய் அவர்கிட்ட பேசி இருக்கலாம், போகாதீங்கன்னு. எடப்பாடி தன் பிடிவாதத்தை தளர்த்தி
கட்சியை ஒருங்கிணைக்காவிட்டால் தோல்வி நிச்சயம் என்கிற போது அவர் எப்படி வருவாரு? அதுதான் இங்க பிரச்சனையே. நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நீங்க 1 கோடி 2 கோடியே 7 லட்சம் பேருக்கு உறுப்பினர் அட்டைன்னு கொடுத்தோம். ஆனா கிட்டத்தட்ட 1.25 கோடி பேர் நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போடவே போகல சார். கட்சியினுடைய தலைமை போக்கு, அவர் வகுக்கிற வியூகம் அது சரியில்லை என்பதுதான இன்றைக்கு திரு செங்கோட்டையன் குற்றச்சாட்டு A1 சொல்றாருல. திரு எடப்பாடியை குறிப்பிட்டு திரு A1 குற்றச்சாட்டு நாங்க பிடிஎம் இல்லைன்னு, அதற்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது. இன்னைக்கும் நீங்க எதிர்கட்சி தலைவராக திரு மு.க. ஸ்டாலின் அது உண்மைதான், ஏன் சகிச்சுக்கணும்? இல்ல நான் என்ன கேட்கிறேன், ஏன் இந்த நிலை? திராவிட முன்னேற்ற கழகம் திரு எடப்பாடி மீது கை வைக்கவில்லையே. தனி நீதிமன்றங்களை நியமித்து எடப்பாடி உட்பட தவறு செய்த அமைச்சர்களை சிறையிலே அடைத்து அவர்கள் சேர்த்த சொத்துக்களை அரசு கஜானாவுக்கு கொண்டு வருவோம் என்று சூழலைத்தார்ல திரு மு.க. ஸ்டாலின். இந்த 5 வருஷமா என்ன நடவடிக்கை எடுத்தார்? ஆட்சிக்கு வந்த 6 மாதங்களில் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கை விசாரித்து உண்மை குற்றவாளியை சிறையில் தள்ளுவோம் என்று பொதுவெளியில் சூளுரைத்தார்ல. அந்த சூளுரை என்ன ஆனது? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எல்லோரும் தலைவர்கள் அமர்ந்து ஒரு அறிமுகமான வேட்பாளர்களை போட்டால்தான் மரியாதைக்குரிய வாக்குகளை நாம் வெற்றி பெற முடியாவிட்டாலும் பெற முடியும் என்று தெரிவித்த பொழுது, பக்கத்து ஊருக்காரனுக்கு தெரியாதவங்க நீங்க ஒரு பஞ்சாயத்து தலைவர்ல தேர்தலை போட வேண்டியெல்லாம் போய் நாடாளுமன்ற வேட்பாளராக நிறுத்தி திமுகவினுடைய 100% வெற்றிக்கு உள்ளடி வேலை பார்த்தவர் திரு எடப்பாடி என்பதுதான் பொதுவெளி கருத்தாக, கட்சியினர் கருத்தாக இருக்கிறது. இந்த சூழல்ல தான் பொறுத்து பார்த்து பொறுத்தது போதும் பொங்கியெழு என்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை செங்கோட்டையன் எடுத்திருக்கிறார். அவர் நான் தொடக்கத்துல சொன்ன மாதிரி ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதி என்கிறதை நிரூபிக்கிற வகையில் தான் அவருடைய இந்த பேட்டி என்பது அமைந்திருக்கிறது. மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். அதாவது நீங்க ஒரு அரசியல் இயக்கத்தை வழிநடத்துகிற தலைவர்களுக்கு என்ன பண்பு நலன் வேண்டும் என்பதைத்தான் இந்த இயக்கத்தினுடைய, இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் கிட்டத்தட்ட 30-35 ஆண்டுகளாக இந்த கட்சியை கட்டி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதா அவர்களும் உங்களுக்கு உணர்த்திட்டு போயிருக்காங்க. கட்சி நலன் முக்கியம், கட்சியினுடைய எதிர்காலம் முக்கியம். அந்த அளவிற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். திரு எடப்பாடி பழனிசாமி நீங்க துரோகிகள் சொன்னார்ல, துரோகம் என்பதற்கு ஒரு முழு முதல் அடையாளமே திரு எடப்பாடி என்பதை திரு செங்கோட்டையன் வாயாலே சொல்லியிருக்காருன்னா, அவரை அணுவாக திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய தொடக்க காலம் முதல் அவர் அந்த சிலுவம்பாளையம் கிளை செயலாளராக வருவதற்கு அந்த தொடக்க நிலையில் இருந்து உதவி அவர்களுக்கு தெரியும். இவருடைய வளர்ச்சி என்பது, இவருடைய அந்த போக்கு என்பது அவர்கள் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். கட்சியை விட தன்னலன் முக்கியம், சுயநலன் முக்கியம் என்கிற கருத்தாக்கத்தில் திரு எடப்பாடி பயணப்படுகிறார் என்பதால் தான் இந்த குற்றச்சாட்டு. நீங்க பல்வேறு உள் விவகாரங்களை மரியாதைக்குரிய என்னுடைய சகோதரர் தலவாய் சுந்தரம் சொன்னாரு. அதை விட பல உள் விவகாரங்களை முற்றும் முழுவதுமாக நான் 52 ஆண்டுகளாக அறிந்தவன் என்கிற முறையிலே சொல்லுகிறேன். இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒன்றி பயணித்தவன், தலைமை கழகத்திலே நிர்வாகியாக பணியாற்றியவன். இன்று தந்தி தொலைக்காட்சி மூலமாக நான் பிரகடனப்படுத்துகிறேன், இந்த இயக்கத்திற்காக 3 முறை சிறை சென்றவன். 1973 திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தலே நான் களப்பணியாற்றியவன். இந்த கட்சியினுடைய தொடக்க கால உறுப்பினர். என்னுடைய அடையாளம் என்பதே புரட்சி தலைவனுடைய பக்தன். இவன் புரட்சி தலைவருடைய இயக்கத்திலே இருந்தவன் என்பது இன்றைக்கு தலைமை கழகத்தில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு தெரியும் யார் இந்த துரை கருணா என்று. நான் பத்திரிகையாளன் என்கிற அடையாளத்தோடு பயணிப்பதால் இதுவரையிலும் கொஞ்சம் அடக்கமாக நான் பேசி வந்தேன். இனி என்னுடைய இந்த 53 ஆண்டுகளாக இந்த இயக்கத்தில் ரத்தமும் சதியுமாக இருந்து வந்தவன் நானும். எனவேதான் என்னுடைய அந்த உணர்ச்சி பூர்வமான கருத்து என்பது கட்சி முக்கியம். யாரும் இங்கே பெரியவர்கள் இல்லை.